அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் குறித்து நிறைய நண்பர்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நம்மளுக்கு மெசேஜஸ் வருது. சார், எனக்கு புது பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் நம்ம வாங்கணுமா, இல்லை பழைய பிஎஸ்டிஎம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மெட்டில் இருந்ததே போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது குறித்த ஒரு விளக்கப்பதிவு தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கான பதில்கள் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பதில் தெரில அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ் வழியில் படித்ததற்கான ஒரு சான்று. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். நடுவில் சார் நான் 2ஆம் வகுப்பு மட்டும் இங்கிலீஷில் படித்தேன், 5ஆம் வகுப்பு மட்டும் இங்கிலீஷில் படித்தேன், எனக்கு எலிஜிபிளாக அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. நோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் வராது. ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறவங்களுக்கு 10th வரை இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதுவே உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எலிஜிபிள் ஆகணும். இன்னொரு கேள்விகள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வேறு ஸ்கூல்களில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா? வேறு பள்ளிகளில் படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தற்பொழுது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்றத அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அது இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் 3வது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. எனக்கு நான் படித்த பள்ளி இப்போ தற்போது இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை பார்த்துங்க. சரி, ஓகே. அடுத்த 4வதாக மெயினாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த பழைய நம்ம டிஸ்கிரிப்டிவ். ஓகேங்களா? ஸோ கையெழுத்தில் ஹெச்எம் கிட்ட சைன் அண்ட் சீல் அதெல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த பிஎஸ்டிஎம் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னால் குரூப் 4க்கு நான் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது குறித்த கேள்விகள் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வருது. இல்லை, நான் ஆல்ரெடி அந்த கையெழுத்து வாங்கிய பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு இப்போ நான் ஆன்லைனில் வாங்கணுமா அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ இது இப்போ நம்ம டிஸ்பிளேயில் காட்டிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஃபார்மெட்டிற்கான பிஎஸ்டிஎம். இது நம்ம ஆன்லைன் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மு. ஸோ இது இப்போ நீங்கள் இது வரைக்கும் பிஎஸ்டிஎம்மே நான் வாங்கலை, இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மே வாங்கலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணியே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு வேளை வாங்கியிருக்கேன் நான் அப்படின்னா, சரி, ஓகே. சரி, ஓகே. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாங்கினது உங்களுக்கு. ஓகேங்களா? எதில் வாங்கினது அப்படின்னா, நம்ம சைன் போட்டு வாங்கினது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஓகேங்களா? ஸோ தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்றது இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய நேம் சரியாக இருக்கணும், ஷீலிங் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சரியாக இந்த ப்ரிஸ்கிரிப்ட் இதுதான் டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அஃபீஷியலான அந்த ஃபார்மெட். அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த இது வச்சுருந்தாலே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு பிஎஸ்டிஎம் வாங்க வேண்டிய அவசியம் தற்போது வரைக்கும் இல்லை. டிஎன்பிசி கிட்டேருந்து எந்த அஃபீஷியலான ஜிஓ எதுவுமே பாஸ் ஆக கிடையாது. ஸோ இது இருந்தாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டுமே வச்சு கருத்தில் கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது தான். ஸோ இந்த ஃபார்மெட் அப்படின்றது உங்களுக்கு என்னது எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இதில் வச்சுருந்தீங்கனாலே போதுமானது. இது வரைக்கும் நான் வாங்கலை அப்படின்னா, இனிமேல் புதிதாக வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த டிஎன்பிசியால் கடைசியாக வெளியிடப்பட்ட இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சைன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு பிஎஸ்டிஎம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் வாங்கவே இல்லை அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.